சேலம்ல நடக்க போற டிவிகே மாநாட்டுக்கு முன்னேற்பட எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. பேனர் கட்டத்துல இருந்து என்ட்ரன்ஸ் அரேஞ்ச்மெண்ட், சேஃப்டிக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா கலந்துக்க போற 5000 பேருக்கும் QR கோட் காட்டி மட்டும் என்ட்ரி டிக்கெட் வாங்க முடியும். அப்படி இல்லாதவங்க உள்ளேயே போக முடியாது. 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு தடுப்பு போட்டிருக்காங்க. மாநாடு நடக்க போற இடம் சுத்தியுமே செக்யூரிட்டி சர்வீஸ், 7 இடத்துல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்மே கொடுத்திருக்காங்க. பார்க்கிங்க்கு நிறுத்துற மாதிரி குறிஞ்சி முல்லைன்னு நேமுமே வச்சிருக்காங்க. அந்த பிளேஸ்ல நிறுத்திக்கலாம். என்ட்ரன்ஸ்ல உள்ள போற எல்லாருக்குமே வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டியுமே அங்கங்க வச்சிருக்காங்க. தீவிர சிகிச்சை உள்பட 6 மருத்துவ முகாம், வெளியே வந்து ஒரு 15 மருத்துவ முகாம்னு போட்டிருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல ICU வசதியோட ரெடி பண்ணிருக்காங்க. டிவிகே தலைவர் விஜய் பாதுகாப்பு படையில இருந்து 700 பேர் காவல்துறையோட சேர்ந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட போறாங்க. பக்கத்துல இருக்க வீடுங்க, மலைப்பகுதியை சுத்தி நம்ம போக அனுமதி இல்ல. அந்த பகுதியுமே வந்து தடை பண்ணிருக்காங்க. மாநாடு நடக்கிற இடத்துல 18 பாக்ஸ் கிட்ட போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 250 பேர் மட்டும் அனுமதிக்கிறாங்க. CCTV கேமரால இருந்து எல்லாமே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. போலீஸுமே தங்களோட சப்போர்ட் அண்ட் பாதுகாப்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. QR கோட் என்ட்ரி பாஸ் இருக்கவங்க மட்டும் தான் நாளைக்கு கலந்துக்க முடியும்.